ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ராகி மாவு வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல சாஃப்டான ஜூஸியான ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவில் கஞ்சி, களி, புட்டு இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கேக்கை செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற ராகி மாவில் இந்த மாதிரி கேக் கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலான்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. வெஜிடபிள் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தயிரையும் வெண்ணையும் சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் முக்கியமான பதம். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத நல்ல கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்ல சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முட்டைலாம் எதுவுமே சேர்க்கலை, அதனால் வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அந்த ராகி மாவுக்கு மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு காலியாக இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் மைதா மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கேக் செய்யும் போது மாவை அப்படியே டேரெக்டாக சேர்க்காம நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிரும் வெண்ணையும் 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறோம். பால் மட்டும் 1/2 கப் அளவுக்கு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சேர்க்கணும், அதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தடவை சேர்க்கணும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டருடைய கன்சிஸ்டன்சி எடுத்து பார்க்கும்போது நல்ல சில்கியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா பேக் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கூட வெடிப்பு விடாமல் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். கேக் பேட்டரை ரெடி பண்ண உடனே மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எந்த மோல்டில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டில் முன்னாடியே பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கு பிரெட் லோஃப் தான் எடுத்துருக்கிறேன். கேக் டின் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா சாதாரணமாக டிஃபன் பாக்ஸ் பிளேட்டில் கூட நீங்கள் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டரை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கு ஓவன் தான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நார்மலாக பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாத்திரம் யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் உள்ள சால்ட்டு போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா அழகாக கேக் வெந்து வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பராக வெந்துடும். நார்மலாக நம்ம கோதுமை மாவு, மைதா மாவுலாம் யூஸ் பண்ணி கேக் பண்ணும்போது சுகர் அதுலேயே ஆட் பண்ணிட்டு செய்வோம். ஆனால் ராகி மாவுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். 3/4 கப் அளவுக்கு சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இந்த மாதிரி கேக்குக்கு மேலால் நல்லா ஊற்றி விடுங்க. ஒரு குழிக்கரண்டியை யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனாக ஊற்றி விடுங்க. கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப்பை மேலால் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கேக் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். கேக் நல்ல மாய்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா கூட நல்ல சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் இருக்கும், நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ராகி மாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவுக்கு கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ராகி மாவில் டேரெக்டாக சுகர் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிவிட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள். செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்ல ஜூஸியாக இருக்கும். அதே போல் நார்மலாக ஒயிட் சுகர் சேர்க்காம ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி பண்ணும் போது நல்ல சாஃப்டாக சில்கியாக ஸ்மூத்தியாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா கேக்கை நல்லா பேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் கிடைக்கும். கட் பண்ணும் போதே இதோடைய சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்ல ஜூஸியாக இருக்கும். நம்ம மேலே ஊற்றுற சுகர் சிரப் நல்லா அப்சார்ப் ஆகி கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள்.
எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆயிரும். கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக உங்கள் வீட்டிலே ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான கேக் ரெசிபி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் பர்ஃபெக்டான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.